SS ஓராங் மேதன் கோஸ்ட் ஷிப் ஒரு சிறுகதை. 1947 வருடம் மலாக்கா ஜலசந்தியின் நடுக்கடலில் ஒரு டச்சு சரக்கு கப்பல் மிதந்து கொண்டிருந்தது. அதன் பெயர் SS ஓரங் மெடான். திடீரென அருகில் இருந்த கப்பல்களுக்கு ஒரு SOS சிக்னல் வந்தது. ரேடியோவில் கேட்ட குரல் நடுங்கியது. எங்களிடமிருந்து SOS ஓரங் மெடான், நாங்கள் மிதக்கிறோம். கேப்டன் உட்பட எல்லா அதிகாரிகளும் சாட் ரூமிலும் பாலத்திலும் இறந்து கிடக்கிறார்கள். முழு குழுவும் இறந்திருக்கலாம். பிறகு சில நொடிகள் குழப்பமான ஒலிகள். அடுத்த ரேடியோ ஆபரேட்டரின் இறுதி வார்த்தைகள், நான் இறக்கிறேன். அமெரிக்க மீட்பு கப்பல் சில்வர் ஸ்டார் உடனடியாக அங்கு வந்தது. கப்பலில் ஏறினார்கள். அங்கே கண்ட காட்சி இன்று வரை மறக்க முடியாது. முழு குழுவினரும் இறந்து கிடந்தனர். ஒவ்வொருவரின் கண்களும் விரிந்து, முகங்கள் பயத்தில் உறைந்து, வாய்கள் திறந்து அலறியது போல் இருந்தது. ஒரு சிறு காயம் கூட இல்லை, இரத்தமும் இல்லை, சண்டை நடந்தது போலும் இல்லை. கப்பலின் நாய் கூட அதே பயங்கர முகத்துடன் பல்லை காட்டியபடி இறந்து கிடந்தது. எல்லோரும் பயத்தாலேயே இறந்திருந்தார்கள். மீட்பு குழு கப்பலை இழுக்க முயன்ற போது திடீரென கார்கோ ஹோல்டில் தீப்பிடித்தது. பயங்கர வெடி ஒலி. கப்பல் முழுவதும் உயர்ந்து பிறகு சிதறி கடலின் ஆழத்துக்குள் மூழ்கியது. உடல்கள், ரகசியங்கள் எல்லாம் என்றென்றைக்கும் மறைந்தன. அந்த கப்பலில் என்ன இருந்தது? எதை பார்த்து அந்த முழு குழுவும் பயத்தில் இறந்தது? பேய், விஷவாயு, அல்லது கடலின் அடியில் இருந்த ஏதோ பயங்கர சக்தியா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?